ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே ஸ்வேதா மூலயமா மீனாட்சி பாப்பா பசியில் மயக்கமே போட்டுட்டான்ற விஷயத்தை கேள்விப்பட்ட முத்தழகோ செம்மையாக ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் உடனடியாக மீனாட்சி பாப்பாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்த பூமி கிட்ட அடம்பிடிக்க உடனே முத்தழகோட தவிப்பை புரிஞ்சுக்கிட்ட பூமியோ உடனடியாக ஸ்வேதாவுக்கு வீடியோ கால் மூலயமா கால் பண்ண உடனே அதை அட்டன் பண்ண ஸ்வேதா கிட்ட முத்தழகு நான் உடனடியாக மீனாட்சி பாப்பாவை பார்த்தாகணும், என்கிட்ட அவளை காட்டுன்னு சொல்ல உடனே ஸ்வேதாவுமே மீனாட்சி பாப்பாவை காட்ட அப்போ மீனாட்சி பாப்பா பேச்சு முச்சே இல்லாமல் மயங்கி கிடக்கிறத வீடியோ கால் மூலயமா பார்த்த முத்தழகும் ரொம்பவே பதட்டப்பட்டது மட்டும் இல்லாம தாய் பாசத்தால மீனாட்சி பாப்பாவை எந்திரின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா மீனாட்சி பாப்பா கொஞ்ச நேரம் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. ஆனாலும் தொடர்ச்சியா முத்தழகு பாப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்க உடனே கொஞ்சம் கொஞ்சமா முத்தழகோட குரலை கேட்டு மீனாட்சி பாப்பா மயக்கத்துல இருந்து தெளிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்த ஸ்வேதாவும் செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அக்கா குழந்தை மயக்கத்துல இருந்து தெளிய ஆரம்பிச்சிட்டா, இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம கொடுக்கறதையும் அவ ஏத்துப்பான்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் வாட்டர் எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அஞ்சலியோ ஒரு பக்கம் மீனாட்சி பாப்பா தன்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுகமா இருந்தாலும் இன்னொரு பக்கமும் முத்தழகு குரலை கேட்டுட்டு மீனாட்சி பாப்பா இப்படி ரியாக்ட் பண்றாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம இன்னுமே அதிகமா வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்போ அதை புரிஞ்சுக்கிட்ட ரெஜினாவும் எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா மீனாட்சி பாப்பா உண்மையாவே முத்தழகோட குழந்தை தான், நீ அந்த குழந்தை மேல எவ்வளவுதான் அக்கறை காட்டினாலும் அந்த குழந்தை அதோட தாயை தான் தேடும், அதோட தாய் கிட்டதான் அது அட்டாச்மெண்டா இருக்குன்றது நீ கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட அஞ்சலியுமே நான் ஏற்கனவே ரொம்பவே மன வருத்தத்துல இருக்கேம்மா, அதனால தயவு செஞ்சு மறுபடியும் முத்தழகுக்கு தான் அந்த மீனாட்சி பிறந்தான்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காது. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல சீக்கிரமா அந்த கேஸ் வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் மூலயமா பூமி தான் அவளோட அப்பான நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா முத்தழகு இந்த வீட்டை விட்டு ஒரு அடியா துரத்திடலாம், அதுக்கப்புறமா நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட மீனாட்சி பாப்பா கிட்ட இருந்து முத்தழகு பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அஞ்சலி. அப்போ இதை கவனிச்ச ரெஜினாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகவே இன்னொரு பக்கமும் மீனாட்சி பாப்பா அந்த நிலைமைக்கு போயிட்டு வந்ததை யோசிச்சு பார்த்து முத்தழகு ரொம்பவே வருத்தத்தோட அழுதுகிட்டே இருக்க அவங்களுக்கு பூமி சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முத்தழகு தாய் பாசத்தால எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுதுன்னு எனக்கு இன்னுமே புரியல, ஆனாலும் மீனாட்சி பாப்பாக்கு ஒண்ணுனா என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க அப்ப பூமியுமே அவங்களுமே மீனாட்சி பாப்பாவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டதை யோசிச்சு பார்த்துட்டு நமக்கு ஏன் இந்த உணர்வு வருது, மீனாட்சி எப்படினாலும் என்னோட பொண்ணு இல்லைன்னு கோர்ட்ல நான் நிரூபிக்கதான் போறேன், ஆனாலும் மீனாட்சியை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் ஒரு அப்பா மாதிரியான ஃபீலிங் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களே குழப்பமா இருக்க அதே சமயம் அதே குழப்பத்துலதான் முத்தழகுமே இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமா மீனாட்சி பாப்பாவை கையில வச்சிட்டு இருக்க ஸ்வர்ணமும் ஸ்வேதா கிட்ட முத்தழகோட குரலை கேட்டதுக்கு அப்புறமா குழந்தை மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டான்னு சொல்லிட்டு அதை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு மீனாட்சியோட தாயா இருக்க தகுதியே கிடையாது, அது மட்டும் இல்லாம மீனாட்சியோட அம்மானு நினைச்சா எனக்கு முத்தழகு மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரா, ஏன்னா அவ மட்டும் தான் ஒரு அம்மா எப்படி நடந்துப்பாலோ அதே மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மூலயமா கடவுள்கிட்ட பேசுற மாதிரி நீங்க எதுக்காக போய் இந்த அஞ்சலிக்கு பிறந்தீங்க, என் மருமக முத்தழகுக்கு பிறந்திருந்தா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஆனா அந்த குழந்தையோ ஸ்வர்ணத்தை பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு இருக்க. அப்ப இதை பார்த்த ஸ்வர்ணமும் இப்பதான் இவ முகத்துல சிரிப்பே வருது, எல்லாமே முத்தழகோட குரல் அதிசயம் தான் சொல்லிட்டு பக்கத்துல நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஸ்வேதா கிட்ட ஸ்வேதா இப்ப குழந்தை நார்மல் ஆயிட்டாலன்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவும் ஆமா நான் செக் பண்ணிட்டேன், அவளோட பிளட் சுகர் லெவல்லாம் இப்ப நார்மல் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா அவ நார்மலா பால் குடிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு இருக்க தானமும் இப்ப எப்படி குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுக்கறதுன்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வர்ணம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஸ்வேதா கிட்ட நீ உடனடியே இந்த குழந்தைய தூக்கிட்டு முத்தழகு கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டு ஸ்வேதாவும் ஒருவேளை இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்ச கண்டிப்பா அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க முத்தழகாக்காவோட பால் கூட மீனாட்சி பாப்பாக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இப்போ மீனாட்சியவே முத்தழகாக்கா கிட்ட கொடுத்துட்டு வர சொல்றீங்களே அதை மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவாங்களேன்னு சொல்ல உடனே தினமும் பேசாம அவங்களுக்கு தெரியாமையே குழந்தைய முத்தழகாக்கா கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாமான்னு சொல்ல உடனே ஸ்வர்ணமும் நம்ம யாருக்காகவும் பயந்து மீனாட்சியா முத்தழகு கிட்ட கொடுக்க கூடாது, முத்தழகு கிட்ட இருக்கிறதுக்கு மீனாட்சிக்கு முழு உரிமை இருக்கு, ஏன்னா மீனாட்சியோட தேவையை முத்தழகால மட்டும் தான் பூர்த்தி பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம இப்ப குழந்தை பால் குடிக்காம எந்த நிலைமைக்கு போயிட்டு வந்தான்னு உங்களுக்கே ஞாபகம் இருக்குல்ல, ஒருவேளை நம்ம மறுபடியும் அதே ரிஸ்க் எடுத்தோம்னா அது குழந்தைக்கு தான் ஆபத்து, அதனால நான் கண்டிப்பா மறுபடியுமே மீனாட்சியை அந்த மாதிரி ஒரு ஆபத்துல தள்ள மாட்டேன், அதுக்கும் மேல முத்தழகு மீனாட்சியோட வளர்ப்பு தாயின்ற முறையில குழந்தைக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம குழந்தைய அவதான தத்தெடுத்திருக்கா, அப்பனா இந்த குழந்தை அவளுக்கும் தான் சொந்தம் அர்த்தம்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட மீனாட்சி பாப்பாவை கொடுத்துட்டு உடனடியா முத்தழகு கிட்ட கொடுத்துட்டு வா, முத்தழகு எப்போ இந்த வீட்டுக்கு வராலோ அப்ப இந்த குழந்தையோட வர சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதாவும் குழந்தையோட நல்லதுக்காக நம்ம என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம், அது மட்டும் இல்லாம இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியா குழந்தைய எடுத்துட்டு முத்தழகு கிட்ட கொடுக்கறதுக்காக கிளம்பி போனது மட்டும் இல்லாம உடனடியா அங்க போயிட்டு முத்தழகு கிட்டையும் கொடுக்குறாங்க. அப்போ குழந்தை அங்க வந்ததை பார்த்த முத்தழகு ரொம்பவே சந்தோஷமா அந்த குழந்தைய தூக்கி முத்தம் கொடுத்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல நிக்கிற பூமியுமே மீனாட்சி பாப்பா இப்போ இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்து வெளியே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மேல இன்னுமே பாசத்தை காட்டினது மட்டும் இல்லாம முத்தழகு பூமின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி அவங்க ஜோடியா நின்று அந்த குழந்தை கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கதை பாக்குற ஸ்வேதாவுமே இவங்களை பார்க்கதான் ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம அதை முத்தழகு கிட்டயும் பூமி கிட்டயும் சொல்லிட்டு உடனடியா போய் சுத்தி போடுங்க, ஏன்னா என் கண்ணே பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க
அங்க இருந்து மறுபடியும் பேச்சு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பி போகும்போது முத்தலுக்கு ஸ்வேதா கிட்ட கொஞ்ச நேரம் அங்க இருக்க சொல்றாங்க. ஆனா ஸ்வேதாவை வீட்டுல அவங்களோட குழந்தை தனியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முத்தலுக்கு அவங்களோட குழந்தையோட நிலைமையை பத்தி புரிய வச்சுட்டு உடனடியா பேச்சியோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா இந்த பக்கம் மீனாட்சி வந்ததுனால முத்தலுக்கு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம இவ்வளோ நேரம் இருந்த கவலை எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. அப்ப இதை பாக்குற பூமியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க தமிழும் மருதுமே அங்க ஃபர்ஸ்ட் மீனாட்சி பாப்பா வந்ததுக்கு அப்புறமா அது அஞ்சலியோட குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொஞ்சம் கண்டுக்காம இருந்தாலும் இருக்க அந்த குழந்தையோட முகத்தை பார்க்க மருதுக்கு அவங்களோட அக்காவோட ஞாபகம் வர உடனே அந்த குழந்தை கூட கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அட்டாச் ஆனது மட்டும் இல்லாம 2 பேருமே அந்த குழந்தையையும் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அதனால மீனாட்சி பாப்பாவுமே தன் கூட இவ்வளவு பேரு ரொம்பவே சந்தோஷமா பழகிறதுனால ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதனாலேயே முத்தலகு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட டைம் மீனாட்சி பாப்பா கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்க. ஆனா இன்னொரு பக்கமும் ரூம்ல இருக்க அஞ்சலியோ என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் ஸ்வர்ணத்தை மீனாட்சி பாப்பாவை இன்னும் என்கிட்ட வந்து கொடுக்கலையான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு உடனடியா ஸ்வர்ணத்துக்கிட்ட மீனாட்சி பாப்பாவை பத்தி கேட்கலான்னு சொல்லிட்டு அங்க போகும்போது கரெக்டா ஸ்வேதாவோ பாப்பாவை முத்தலகு கிட்ட கொடுத்துட்டு வந்த விஷயத்த ஸ்வர்ணத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. அப்ப அதை கரெக்டா அங்க போன அஞ்சலி கேட்டது மட்டும் இல்லாம அப்பனா என்னோட பாப்பாவை நீங்க முத்தலகு கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அவங்க கிட்ட சண்டையும் போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட என்ன தைரியம் இருந்தா என்னோட அனுமதி இல்லாம என் பொண்ணு நீங்க அந்த முத்தலகு கிட்ட கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட உடனடியா இப்பவே என் குழந்தைய வாங்கிட்டு வந்துரு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மிரட்ட. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க ஸ்வர்ணமும் அஞ்சலி கிட்ட எப்பவும் போல ரொம்பவே கோவமா போதும் அஞ்சலி, இதுக்கப்புறமா எதுவும் பேசாத, நீ பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே பண்ணிட்ட, இதுக்கப்புறமா உன்னால மீனாட்சியை நல்லபடியா பாத்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால நான் மறுபடியுமே உங்ககிட்ட குழந்தைய ஒப்படைச்சு இதுக்கு முன்னாடி பண்ண தப்ப மறுபடியும் பண்ண விரும்பலன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி ஏதோ நான் தெரியாதனமா என்னோட முட்டாள்தனத்தால பாப்பா கிட்ட ஆஷா நடந்துகிட்டேன்றதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதாவும் அப்பாடா இப்பயாவது உங்களுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்ற விஷயம் புரிய வந்துச்சுன்னு சொல்ல உடனே அஞ்சலியும் வெயிட் நான் ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறேன், என்னதான் நான் தெரியாதனமா மீனாட்சி விஷயத்துல இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டாலும் அந்த தப்பையே நீங்க காரணம் காட்டி என்னோட குழந்தைகிட்ட இருந்து என்னை பிரிக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். அது மட்டும் இல்லாம நான் இதுக்கு முன்னாடி நினைச்ச மாதிரியே தான் நீங்க நடந்துக்கிறீங்க, என்கிட்ட இருந்து என் குழந்தைய பறிச்சு அதை முத்தலகு கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சுதான் நீங்க இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே முட்டாள்தனமா பேச உடனே இதை கேட்டுட்டு இருக்க ஸ்வர்ணமும் மறுபடியுமே இன்னுமே ரொம்ப வெக்கப்பட்டு உன்னால எப்பவுமே புத்தியோட யோசிக்கவே முடியாது, அதுவும் குழந்தை பக்கம் இருந்து உன்னால யோசிக்கவே முடியாது, அதனாலதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் உனக்கெல்லாம் மீனாட்சியோட தாயா இருக்க தகுதியே கிடையாதுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லி என்ன ஹர்ட் பண்ணாதீங்க, நான் தான் ஆல்ரெடி அவகிட்ட நான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே ஸ்வர்ணமும் நீனும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல, ஏன்னா இப்ப குழந்தைக்கு தேவைப்படுறது தாயோட பாசமும் தாய்ப்பாலும் தான், ஆனா அது ரெண்டுமே உங்ககிட்ட கிடையாது, அந்த மீனாட்சிக்கு முத்தலகால மட்டும் தான் கொடுக்க முடியும், அதனாலதான் குழந்தை இப்போ முத்தலகு கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஸ்வர்ணம் சொன்னது உண்மைன்றது புரிஞ்சாலும் அதை ஏத்துக்க முடியாத அஞ்சலியோ பெரியவங்கன்னு கூட பார்க்காம ஸ்வர்ணத்தை செம்மையா அவமானப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு தாய்ப்பாசத்தை பத்தி என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல என்ன கேள்வி கேட்க நீங்க யாரு, நீங்க சும்மா இந்த வீட்டுல கெஸ்ட் மாதிரி தான், இந்த வீட்டோட அதிகாரம் எல்லாமே பேச்சியத்தைக்கு மட்டும்தான் இருக்கு, அவங்க வேணா என்ன கேள்வி கேட்கட்டும், நீங்களா தேவையில்லாம என்னை இப்படி அவமானப்படுத்துற வேலை வச்சுக்காதீங்க, ஏன்னா நான் எப்பவும் போலயே உங்ககிட்ட பொலைட்டா பேசுவேன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க, எனக்கு கோவம் வந்தா நான் பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சாலும் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கண்மூடித்தனமா வர முறையே இல்லாம பேசிடவே உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதா ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவமா அஞ்சலியோட கண்ணத்துல பல்லான்னு ஒரு அறைய விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போக, ஆனா அதுக்கு முன்னாடியே அஞ்சலியோட கண்ணை பழுக்கிற மாதிரி யாரோ ஒருத்தங்க அறைய கொடுக்குறாங்க. அப்போ இதனால ஷாக் ஆன ஸ்வர்ணம் ஸ்வேதா அஞ்சலின்னு 3 பேருமே அது யாருன்னு சொல்லி பார்க்கும்போதுதான் தெரிய வருது இவ்வளவு நேரம் அஞ்சலி பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே பேச்சு கேட்டுட்டு இருந்திருக்காங்க, அவங்க தான் வந்து ஸ்வர்ணத்தை கேவலமா பேசி அசிங்கப்படுத்தின அஞ்சலியோட கண்ணத்தை பழுக்க வச்சிருக்காங்கன்ற விஷயம். அப்போ இதனால ஷாக் ஆன அஞ்சலியோ பேச்சுக்கிட்ட ரொம்ப வெக்கவமா முழுசா என்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க எப்படி என்ன அடிக்கலாம்னு சொல்லி பேச போக உடனே இதை கேட்ட பேச்சியோ என்ன விஷயம் நடந்திருந்தாலும் உனக்கு என்னோட சகோதரியை அவமானப்படுத்துறதுக்கான உரிமையை யார் கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாம அவ ஒன்னும் இந்த வீட்டோட கெஸ்ட் கிடையாது, அவளும் இந்த வீட்டுல ஒரு ஆளு தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு இந்த வீட்டுல ஒரு ஆளா இருந்தா எதுக்காக என்ன அவங்க வேற ஒரு ஆளா பார்க்கணும், அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட கொலவாரிசன் நான் தான் கொடுத்துருக்கன்றது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு திமிர்ல பேச்சுக்கிட்ட மறுபடியுமே கோவமா பேச உடனே பேச்சியும் மறுபடியுமே அஞ்சலி கண்ணத்துல இன்னொரு அறைய விட்டுட்டு பக்கத்துல நடக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப ஷாக்கோட பார்த்துட்டு இருக்க ரெஜினா கிட்ட உங்களோட பொண்ணுக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்ன்ற வரமுறை கூடவா தெரியாது, உங்க பொண்ணு நீங்க ரொம்பவே நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரெஜினாவை அவமானப்படுத்தது மட்டும் இல்லாம அஞ்சலி பேசின வார்த்தைகளால ரொம்பவே சுகமா இருக்க ஸ்வர்ணத்தை பார்த்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இவ பேசின வார்த்தைகள் உங்களை கஷ்டப்படுத்திருக்கும்னு என்னால நல்லாவே
நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தயவு செஞ்சு இவ பேசுனதை சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல உடனே ஸ்வர்ணமும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால அவ பேசுனதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண போறதில்லன்னு சொல்ல உடனே அஞ்சலியும் இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு மட்டும் நீங்க கேட்க மாட்டீங்களான்னு சொல்ல உடனே பேச்சியும் என்னோட சகோதரி தப்பு பண்ணவே மாட்டா, அதுல நான் ரொம்பவே உறுதியோட இருக்கேன்னு சொல்ல உடனே அஞ்சலியும் ஒரு அம்மாவையும் பொண்ணையும் பிரிக்கிறது தப்பு இல்ல, அவங்க என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு முதல்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட ஸ்வேதாவும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வரும்போது அப்ப பேச்சு அவங்கள தடுத்து நிறுத்திட்டு தேவையில்லை, யாரும் இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை, என்னோட தங்கச்சி என்ன பண்ணாலும் அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அவ எல்லாமே சரியா தான் பண்ணுவா, அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அவ உங்ககிட்ட இருந்து முத்தல்கி கிட்ட மீனாட்சி ஒப்படைச்சிருக்கான, கண்டிப்பா அதுல ஒரு முக்கியமான காரணம் இருக்கும், ஆனா அந்த காரணம் எனக்கு தேவையில்லை, ஆனா அது சரியான காரணமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இதுதான் உன்னோட கடைசி வார்னிங், இதுக்கப்புறமா என்னோட தங்கச்சி கிட்ட நீ இந்த மாதிரி அவமரியாதையா பேசின, அதுக்கப்புறமா உன்னால இந்த வீட்டுல மட்டும் இல்ல இந்த ஊர்லயே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப கோவமா கிளம்பி போக அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரெஜினாவும் அஞ்சலியும் செம்ம ஆத்திரத்தோட நின்றுட்டு இருக்க ஸ்வேதாவும் அக்கா தங்கச்சியை பாசம்னா இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகிழ்ச்சியா பார்த்துட்டு இருக்க ஸ்வர்ணமும் தன்னோட அக்கா தனக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட அக்காவை பெருமையோட பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு பக்கம் என்னடானா ஒரு வழியா மீனாட்சி பாப்பா தன்னோட உண்மையான தாயான முத்தலகி கிட்ட ஒரு வழியா போய் சேர்ந்தது மட்டும் இல்லாம மீனாட்சி பாப்பாவை கஷ்டப்படுத்துறதுக்கான தண்டனை அஞ்சலிக்கு கிடைச்சது மட்டும் இல்லாம அவங்க இப்போ குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு தலகுனிஞ்சு நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நடந்த விஷயத்தால இதுக்கப்புறமா கண்டிப்பா முத்தலகி கிட்ட இருந்து மீனாட்சி பாப்பாவை அஞ்சலியே நினைச்சாலும் பிரிக்க முடியாதுன்னு மட்டும் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அஞ்சலி பண்ண இந்த காரியத்தால ஸ்வர்ணமும் பேச்சியும் எவ்வளவு நல்ல சகோதரிகளா இருக்காங்கன்றதும் நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? தன்னை இப்படி அவமானப்படுத்தின பேச்சியோட குடும்பத்தை மறுபடியுமே அஞ்சலி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது பிளான் போடுவாங்களா? அது மட்டும் இல்லாம ஏற்கனவே முத்தலகி கிட்ட இருந்து மீனாட்சியை பறிச்சு சந்தோஷப்பட்டு இருந்த அஞ்சலியும் இப்ப ரொம்பவே ஆத்திரத்துல இருக்கனால மறுபடியுமே முத்தலக பழி வாங்குறதுக்காக ஏதாவது திட்டம் போடுவாங்களா? அதுல முத்தலகு மாட்டுவாங்களா? அது மட்டும் இல்லாம முத்தலகுக்கு உதவுறதுக்காக வேற யாராவது வருவாங்களா? ஏன் அந்த மீனாட்சி பாப்பாவே முத்தலகுக்கு உதவி செய்வாங்களா? அது மட்டும் இல்லாம பூமி இப்பதான் மீனாட்சி பாப்பா மேல தனக்கு இருக்கிற பாசம் ஒரு அப்பா பொண்ணு பாசம்ன்றத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பனா அவங்க படிப்படியா மீனாட்சி பாப்பா தனக்கு பிறந்த குழந்தைதான்றத புரிஞ்சுப்பாங்களா? அடுத்து என்னதான் நடக்க போகுது? அது மட்டும் இல்லாம அஞ்சலி அடுத்து என்னென்ன வில்லத்தனங்கள்லாம் பண்ண போறாங்கன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.